வணக்கம். உங்க குழந்தையோட எதிர்காலத்த பத்தியோ இல்ல உங்க சொந்த கெரியர பத்தியோ நீங்க எப்பதாவது கவலைப்பட்டுட்டுண்டா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை ஒளிஞ்சிருக்கு. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சதை எப்படி முழுசா பயன்படுத்துறது? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். நம்ம வீட்ல ஒரு குழந்தை படிப்புல கொஞ்சம் மெதுவா இருக்குன்னு வச்சுப்போம். உடனே நாம என்ன நினைப்போம்? அந்த குழந்தைக்கு புத்திசாலித்தனம் இல்லையோன்னு தோணும் இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் தன்னோட வேலையில ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு திறமையே இல்லைன்னு முடிவுக்கு வந்துருவோம். இந்த கேள்விகள் தான் இன்னைக்கு பல பெற்றோர்களோட மனசுல ஒரு பெரிய பாரமா இருக்கு. ஆனா, ஒரு நிமிஷம். பிரச்சனை உங்ககிட்டயோ இல்ல உங்க குழந்தைகிட்டயோ இல்ல. உண்மை என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட மூளை அமைப்பும் தனித்துவமானது. ஆனா நம்ம கல்வி முறை என்ன பண்ணுது? எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரு ஸ்கேல வச்சு அளக்குது. இது ஒரு மீன பார்த்து மரம் ஏற சொல்ற மாதிரி இல்லையா? பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது. இதோட விளைவுகள் வெறும் மார்க்ல மட்டும் நிக்கிறதில்ல. மாணவர்கள் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையே இழந்துடுறாங்க. தனக்கு என்ன வரும்னே தெரியாம தவறான ஒரு கெரியரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க எத்தனையோ திறமைகள் வீணா போகுது. இதனால மாணவர்கள் மனசளவுல ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. சரி, இந்த எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. நம்ம கைரேகையிலேயே அதுக்கான பதில் ஒளிஞ்சிருக்கு. அந்த அறிவியல் பூர்வமான வழிதான் டிஎம்ஐடி. அதாவது டிஎம்ஐடி. இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான பாதையை காட்ட போகுது. டிஎம்ஐடி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு பேரு டெர்மட்டோகிளைஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். இது ஒரு சயின்டிஃபிக் அனாலிசிஸ். உங்க கைரேகைகளை வச்சு உங்க மூளையோட அமைப்பு எப்படி இருக்கு, உங்களோட பிறவி திறமைகள் என்ன, நீங்க எப்படி ஈஸியா கத்துப்பீங்கன்னு எல்லாத்தையும் துல்லியமா சொல்லிடும். இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? நாம தாய் வயித்துல கருவா இருக்கும்போதே நம்ம மூளை வளர்ச்சி அடையும் போதுதான் நம்ம கைரேகைகளும் உருவாகுது. அதனால உங்க கைரேகைகளுக்கும் உங்க மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. சொல்லப்போனா உங்க கைரேகை உங்க மூளையோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இதை அனலைஸ் பண்றது மூலமா நம்ம திறமைகளை அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்க முடியும். இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். முதல்ல உங்க 10 விரல் ரேகைகளையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வச்சு ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. கடைசியா அந்த ரிப்போர்ட்டை அடிப்படையா வச்சு நிபுணர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அவ்வளவுதான். சரி, இந்த ரிப்போர்ட்ல இருந்து நமக்கு என்னதான் தெரிய வரும்? முதல்ல கிடைக்கிற முக்கியமான தகவல் உங்களுடைய தனித்துவமான திறமைகள். மதிப்பெண்களை தாண்டி உங்களோட உண்மையான புத்திசாலித்தனம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம சமூகத்துல ஒரு பெரிய தப்பான கருத்து இருக்கு. நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் புத்திசாலி, இல்லனா இல்ல. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? இது ஒரு கட்டுக்கதை. புத்திசாலித்தனம்ங்கிறது ஒரே ஒரு வகை கிடையாது. அது பல வகைப்படும். இங்க பாருங்க, லாஜிக்கல், விஷுவல், மியூசிக்கல்னு எத்தனையோ இருக்கு. சச்சின் டெண்டுல்கருக்கு இருந்தது பாடி இன்டெலிஜென்ஸ். அதனால தான் அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட்டரா வந்தாரு. ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்தது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். அப்போ உங்களோட பலம் இதுல எது? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணக்குல ஒரு குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். ஆனா அதே குழந்தைக்குள்ள ஒரு பெரிய ஓவியரோ இல்ல ஒரு திறமையான தலைவரும் ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? அவங்களோட இந்த உண்மையான திறமையை சின்ன வயசுல கண்டுபிடிச்சிட்டா அவங்க எதிர்காலமே பிரகாசமா மாறிடும்ல. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும். அதுதான் உங்களோட தனிப்பட்ட கற்றல் பாணி. அதாவது உங்க மூளை எப்படி தகவல்களை ஈஸியா கத்துக்க விரும்புதுங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஒரே கிளாஸ், ஒரே டீச்சர், ஒரே பாடம். ஆனா ஏன் சில மாணவர்களுக்கு மட்டும் எல்லாம் நல்லா புரியுது, மத்தவங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? இதுக்கு காரணம் என்னன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கத்துக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. நீங்க ஒருவேளை விஷுவல் லேர்னரா இருக்கலாம், அதாவது பார்த்து கத்துக்கிறவரா இருக்கலாம். இல்லனா ஆடிட்டரி லேர்னரா, அதாவது கேட்டு புரிஞ்சுக்கிறவரா இருக்கலாம். இல்ல கைனஸ்தட்டிக் லேர்னரா கூட இருக்கலாம், அதாவது செஞ்சு பார்த்து கத்துக்கிறவரா கூட இருக்கலாம். உங்க ஸ்டைல். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை மாணவர்கிட்ட இல்ல, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற முறையில தான் இருக்கு. ஒரு மாணவரோட கற்றல் பாணிக்கும் டீச்சர் சொல்லிக் கொடுக்கிற முறைக்கும் செட் ஆகாத போதுதான் படிப்புல சிரமம் வருது. இதுதான் பல மாணவர்களோட தன்னம்பிக்கையை உடைக்குது. ஓகே, இப்போ உங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சுய கண்டுபிடிப்புல இருந்து ஒரு புதிய பாதைக்கு எப்படி போறதுன்னு பார்க்கலாம். தெளிவு, வழிகாட்டுதல், அது மட்டும் இல்லாம ஒரு புதிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பயணத்துல ஸ்ட்ரா பிரைன் அகாடமி உங்களுக்கு ஒரு கைடா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வெறும் டிஎம்ஐடி ரிப்போர்ட்டை மட்டும் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், எப்படி உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு பர்சனலா கவுன்சிலிங்கும் கொடுக்கறாங்க. இது வெறும் ரிப்போர்ட் இல்ல, உங்க எதிர்காலத்துக்கான ஒரு ரோட் மேப். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு கேள்வி எழும். இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? உங்கள மாதிரியே குழப்பத்துல இருக்கிற இன்னும் எத்தனை பெற்றோர்கள், எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க? இந்த தீர்வு அவங்களுக்கும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க தான் உங்களுக்காக ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. இது வெறும் வருமான வாய்ப்பு இல்ல,
மத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. நீங்க டிஎம்ஐடி பத்தின விழிப்புணர்வை மத்தவங்களுக்கு ஏற்படுத்துறது மூலமா நிறைய குடும்பங்களுக்கு உதவ முடியும். அதுவும் வீட்டிருந்தபடியே உங்க மொபைல் போனை வச்சு இதை செய்ய முடியும். அப்போ உங்க திறமையும் கண்டுபிடிச்சு அதே நேரத்துல ஒரு வருமானத்தையும் உருவாக்க நீங்க தயாரா? உங்க திறமையும் உங்க வருமானத்தையும் ஒரே நேரத்துல தொடங்கறதுக்கான ஒரு சான்ஸ் இது. உங்க திறமையோட சாவியை திறக்கணுமா இல்ல இந்த மாற்றத்தை ஏற்படுத்துற பயணத்துல எங்களோட சேரணுமா? யோசிக்காதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லனா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய அத்தியாயம் இங்கிருந்து தொடங்கட்டும்.